நல்ல சினிமா பார்த்த மாதிரி இன்றைக்கி மக்களில் காலையில் ஒரு மணி நேரம் தெளிவாக பார்த்தாங்க மக்கள். அதுலேயும் அவர் மறக்கலை. அவர் என்றைக்கு இருந்தாலும் தொழில் தர்மம், அது எப்பயுமே தொழிலை யாரும் மறக்கக்கூடாது. அவர் அங்கேயும் வந்து சபாநாயகர்கிட்ட பர்மிஷன் வாங்கி ஒரு ஆக்ஷனாவது பண்ணலன்னா எனக்கு ஃபுல்ஃபில் ஆகாது மைண்டு. அதில் ஒரே ஒரு ஆக்ஷன் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அதையும் கேட்டுட்டு டைரக்டர்கிட்ட கேட்டுட்டு எதுக்கு எடப்பாடி ப்ரொடியூசர் உட்காந்துருந்தார், அவரை பார்த்து இப்படின்ட்டு உட்காந்துட்டார். யாருக்காக இப்படி சொன்னாருன்னு தெரில. அவன் தான் எடப்பாடி அவர்கள் ப்ரொடியூசர் ஆயிட்டாரா இப்போ? ஆமாங்க, எதுக்கே உட்காந்து சிரிச்சிக்கிட்டு இருந்தார். அவரை பார்த்தா இவர் எப்படின்னாரு, ஷூட் முடிஞ்சிருச்சு, கேம் முடிஞ்சிருச்சு, உட்காந்துட்டார். எல்லாத்தையும் நேற்று பேசிட்டு அவர் நேற்று பேசி முடிச்சிட்டோமேனு வீட்டுக்கு போயிட்டார். அப்புறம் தான் தெரியுது அடுத்த ராத்திரியில் ஒரு எம்எல்ஏ மந்திரி ராத்திரி ஃபுல்லாக பேசிகிட்டு இருந்திருக்காருன்னு. அதுவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுவும் சபையில் பதிவு. அவர் பேசிகிட்டு இருக்கும் போது தான் எந்திரிச்சு போனாருங்கிறத பார்த்து மன்னிக்கிறேங்க. அவர் போய் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் இவர் பேச ஆரம்பித்து பேசிட்டு இருந்திருக்கார். சபாநாயகர் வந்து இப்போ சிஎம் முடித்ததுக்கப்புறம் வாய்ப்பு தரேன்னு சொன்னது மாதிரி அப்போ எது சொல்லலை, அவை முடிஞ்சிருச்சுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் எங்கள் ஆளுங்க போனது. இந்த கூட்டத்தொடரில் எந்த ஒன்றும் நடக்கலை. ஆனால் ஒரே ஒரு கருத்து, இந்த லாண்ட் ஆர்டரை பற்றி ரொம்ப தெளிவாக முதல்வர் விளக்கிட்டார். அதில் எனக்கு ஒரு திருப்தி என்னென்னா, உங்கள் கவர்மெண்ட்டில் வந்து பர்மனெண்ட்டாக டிஜிபி போடலை, அதால் இவ்வளோ பிரச்சனை நடந்தது. ஆனால் நான் பர்மனெண்ட்டாக போட்டதுக்கப்புறம் பர்மனெண்ட்டாகவே பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு புரியுதா? இப்போ எங்கள் ஆட்சியில் நீங்கள் டிஜிபி பர்மனெண்ட்டாக போடாதனால ஏகப்பட்ட இது மாதிரி கஞ்சா விற்றுருக்காங்க, பாலியல் பழத்தை நடந்து இவ்வளோவும் ஓடி இருக்குது. பட் இப்போ நான் போட்டதுக்கப்புறம் பர்மனெண்ட்டாக நடந்துக்கிட்டே இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. எங்கள் அண்ணன் அவர் சீனியர், அவர் என்ன பேசினாலும் அவரோட வளர்ப்பு தான், நாஞ்சில் சம்பத்தனோட வளர்ப்பு தான் நாங்கள்லாம். எங்களை அதெல்லாம் வருத்தம் இல்லை. ஆனால் அவர் ஆரம்பிக்கும் போது என்ன அழகாக ஆரம்பித்தார், தமிழே என் உயிரேனார். ராகுல் காந்தி சார், நான் சூர்யா வெற்றி கொண்டாடினா, தம்பி விவேக்குனார், அண்ணன் பாருங்க தமிழே என் உயிரேனார். இதுதான் இந்த திராவிட பாரம்பரியம். எங்களோட வரலாறு இப்படி உதயமானது தான். ஆனால் தமிழே விட்டுட்டீங்களா சார்? தமிழே என் உயிரேன்னு சொன்ன இவருக்கு நான் எப்படி பதில் சொல்லலாம்? முதலமைச்சர் சொல்லிட்டாரு, இப்படிலாம் தமிழே தமிழே அப்படின்னு சொல்லி ஊரை ஏமாத்துற வேலையெல்லாம் நிறுத்திடுங்கன்ட்டார். இது யாரை சொன்னார் இன்றைக்கி முதலமைச்சர்? நான் கேட்குறேன், அண்ணன் நாஞ்சில் சம்பத்தை சொன்னாரா? இது அவருக்கு பொருந்துமா? இவர் வாயால் தான் தமிழே என் உயிரே உயிரேன்னு கத்தனவரில் இவரும் ஒருத்தர், எங்கள் அப்பா மாதிரி. இந்த தமிழே உயிரே உயிரேன்னு சொல்லி ஊரை ஏமாத்துற வேலையெல்லாம் இனிமேல் விட்டுருங்க, எங்களுக்கு தெரியும் அப்படின்னா இது அண்ணனுக்கு பொருந்துமா? ஒரு கேள்வி தான். நான் அதுக்கு மேலே போகல. தம்பி சொன்னார், அவர் அழகா தக்க வைக்க வேண்டியதானே உங்கள் கூட்டணி கட்சியெல்லாம். ஏன் தம்பி நீங்கள் திருநா வரான்னு நாங்கன்னா ஊட்ட பூட்டிட்டு படுத்துருக்க முடியும்? அதே செவரேறி குச்சி உள்ளே ஊற்றிக்கிட்டு போகிற மாதிரி அப்போ ஒத்துக்கிறாரா? நான் வந்து தூய சக்தி இல்லை, நானும் தீய சக்தி தான், நான் ஜோசப் விஜய் இல்லை, நான் பிஷப் விஜய்னு ஒத்துக்குவாரா? பாவ மன்னிப்பு எவன் தப்பு பண்ணிட்டு வந்தாலும் நான் பாவ மன்னிப்பு கொடுத்துருவேன். அதுக்கு பிறகு தான் பிஷப்பு. அதனால் அவர் இப்போ பிஷப்பு விஜயாக மாறுறாரு. சரி, அது கூட பரவாயில்ல. இப்போ அவர் பேசும்போது சொன்னார், சமூக நீதியை பற்றி பேசுகிறீர்களே, எங்களைப் போல சமூக நீதி உண்டா? பட்டியலினத்திற்கு எவ்வளோ மந்திரி கொடுத்துருக்குறோம். இப்போ என்னப்பா அவங்களாம் பட்டியலினம்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் மந்திரி பதவி கொடுத்தீங்களா? இல்லை, நான் திரும்பி கேட்குறேன், நாங்கள்லாம் மந்திரி ஆக்கிட்டு தான் அது என்ன ஜாதின்னு எங்களுக்கு தெரியாதுங்க. ஆனால் இவங்க பட்டியலினத்துக்குன்னு தனியாக ஒதுக்கி பட்டியலினத்தை தனிமைப்படுத்தி பட்டியலினத்தை ஓரங்கட்டி அதை அடையாளப்படுத்துறதுக்காகவே இன்றைக்கி அசிங்கப்படுத்துகிற மாதிரி பட்டியலினம் என்று பேசுவது முக்கியமல்ல. 8 பேருக்கு பட்டியலினத்தில் மந்திரி கொடுத்துருக்கோம். அப்படின்னா தனியாக சேர் போட்டு உட்கார வச்சுருப்பீங்களா? அப்படி தானே அவர் பேச்சு இருந்தது. இதை வந்து பேசலாமா? நீங்கள் ஒரு சமூக நீதி பாதுகாக்கிற ஒரு பின்னால் 5 படை தலைவர்களை வச்சுருக்க நீங்கள், ஊழலை நான் ஒழித்து விடுவேன், ஊழல் இல்லாமல் பார்த்து விடுவேன், நாங்கள் தொட்டவனை விட மாட்டோம், தொட நினைத்தவனை விட மாட்டோம், அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும்பா. எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது, அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்கள். பார்ட்டி பண்ணுன்னு சொன்னார்லண்ணே, பார்ட்டி ஃபண்டை ஒழிச்சுட்றேன்ட்டாருப்பா. ரைட்டு, எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. ஆனால் பார்ட்டி எது ஃபண்டு எதுன்னு கூட எங்களுக்கு சொல்லலை. அது முடிஞ்சால் நீங்கள் நாளைக்கு கூட அறிவிச்சுக்கோங்க. நான் கேட்குறது, டாஸ்மார்க்கில் இருந்து கட்சி நிதி என்று வந்த அந்த பணத்தை எல்லாம் இப்போது அரசு கஜானாவுக்கு திருப்பி விட்டுருக்குறோம். இது அவர் தானே சொன்னார். நான் கேட்குறேன், ஒருத்தன் சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு கட்சிக்கு நிதி கொடுக்க போகிறான்? சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு வந்து லஞ்சம் கொடுக்க போகிறான்? எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் வந்து
பார்ட்டி ஃபண்டுன்னு கொடுப்பான். யாருக்கோ ஒருத்தருக்கு நான் ஃபேவர் பண்ணுவேன், பண்ணால் தான் என் பார்ட்டிக்கு அவன் ஃபண்டு கொடுப்பான். இல்லையா அவன் நடத்துகிற தொழிலுக்கு என் மேலே என்னால் அவனுக்கு பிரச்சனை வரக்கூடாது, ஏதோ ஒன்றுக்கு என்னை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறதுக்கு ஃபண்டு கொடுப்பான். அந்த ஃபண்டை நான் ஒழிச்சிட்டேன்னு சொன்னீங்கன்னா யோக்கியமான முதலமைச்சர். அதையெல்லாம் இனிமேல் அரசாங்கமே வாங்கி வச்சுக்கும் அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு உலக வரலாறில் அரசாங்கம் ஒயிட்லேயே லஞ்சம் வாங்குறது இப்போ தான்.